வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் மிக முக்கியமான நம்முடைய வாழ்வியலை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பேசப்போகிற ஒரு விஷயம், அதாவது இந்த வாரத்தில் நாம் இதை பற்றி பல்வேறு விஷயங்களை உங்களிடம் உரையாடலாம் என்று நினைக்கிறேன். அதில் நம்முடைய முதன்மையான பொருளாக நாம் கருதுவது என்பது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு உறவு எப்படி மோசமாகிறது, ஒரு உறவை மோசமாக்குவதற்கு நாம் என்ன செய்கிறோம். இதுதான் இன்றைய தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இதிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு உறவை மோசமாக்குவதற்கு பல்வேறு விதமான காரணிகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். அந்த காரணிகளை நாம் தெரிந்து கொண்டால் நம்ம நல்லா தானே இருக்கோம், ஏன் நம்மக்கிட்ட அவங்க சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம நல்லா தானே நடந்துக்கிட்டோம், நம்ம ரொம்ப பொறுப்பாக தானே இருக்கோம், ஆனால் கூட ஏன் நம்மளை பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வெறுப்புடன் நடத்துகிறாங்க, இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கலாம். அப்போது இந்த உறவை டாக்ஸிக் ஆக்கக்கூடிய மோசமாக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, இதையெல்லாம் தான் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமாக முதன்மையான விஷயமாக சொல்லக்கூடியது தொடர்ச்சியான விமர்சனம், கிரிட்டிசிசம், அல்லது தமிழில் நாம் மிகவும் எளிமையாக சொல்வது என்று சொன்னால் மட்டம் தட்டுதல். இது நிறைய பேரிடம் ஒரு பழக்கமாக இருக்கிறது. ஒருவர் என்ன வேலை செய்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பார்கள். நீ பேசுனது தப்பு, நீ இதை இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நீ ஏன் அதை செய்யலை. இதை பார்த்திங்கன்னா சில நியாயமான காரணங்களுக்காக சொல்வதில் தவறு கிடையாது. ஆனால் ஒருவர் என்ன செய்தாலுமே அவர் அதை தவறாகத்தான் செய்வார் என்று ஒரு அனுமானத்தை உருவாக்கி கொண்டு அந்த அனுமானத்தின் அடிப்படையில் அவரை தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாக்குவது. இது அலுவலகமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி, அது ஒரு உறவை வெகு சீக்கிரம் மோசமாக்கிவிடும். அது எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருந்தாலும் அதை ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு கொண்டு போய்விடும். சில பேர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிறோம், நம்ம அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறோம், ஆனால் அதுக்கப்புறம் ஏன் அவங்க நம்மளை மோசமாக நடத்துகிறார்கள், அல்லது அவர்கள் என்றெல்லாம் அவர்கள் நினைக்கக்கூடும், அல்லது ஏன் நம்மக்கிட்ட மரியாதை குறைவாக நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்கக்கூடும். அதாவது நீங்கள் ஒருவரை எப்படி பார்த்து கொள்கிறீர்கள் என்பது முக்கியமே அல்ல. ஒருவருக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் அவர்களிடம் நீங்கள் ரொம்ப பொறுப்போடு நடந்து கொள்ளலாம், எல்லா கடமைகளையும் நீங்கள் செய்யலாம், அது வேறு. ஆனால் ஒருவரை அவருடைய செயல்களுக்காக நீங்கள் கௌரவப்படுத்தாவிட்டாலும் அவர்களை தொடர்ந்து அவமதித்து கொண்டே இருப்பது என்பது அவர்களை தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக மாற்றிவிடும். இன்னொன்று, தன்னால் எதுவுமே செய்ய முடியாதோ என்கிற ஒரு மனநிலையை அவர்களிடம் உருவாக்கிவிடும். இதை சிலர் தெரிந்தோ தெரியாமலோ இதை செய்கிறார்கள். அல்லது சிலர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு எதுவும் தெரியாது என்கிற மனநிலையிலிருந்து இதை செய்பவர்களும் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சிலர் வேகமாக சிலவற்றை கற்றுக்கொள்வார்கள், சிலர் சற்று மெதுவாக கற்றுக்கொள்வார்கள். அது அவரவர் உருவான விதம், அவர்களுடைய மன அமைப்பு, அவர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய உடல் ஆற்றல், மன ஆற்றல் எல்லாவற்றுடன் தொடர்புடைய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் தொடர் விமர்சனங்களின் மூலமாக நீங்கள் எதுவுமே செய்யப்போவது கிடையாது. ஒருவருக்கு வழிகாட்டுவது என்பது வேறு, ஒருவரை அவமதிப்பது என்பது வேறு, ஒருவருக்கு ஒன்றை கற்றுத்தருவது என்பது வேறு, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என அவரை தன்னம்பிக்கை இழக்க செய்வது வேறு. ஒரு உறவு மோசமாவதில், கெட்டுப்போவதில் இடையறாமல் செய்கிற இந்த விமர்சனங்கள் என்பது மிக முதன்மையான பங்கை வகிக்கின்றன. விமர்சனங்களால் பயனில்லை, நாம் வழிகாட்டுவோம். அதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த செயலாக இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.